இதை உண்டாக்கி விட்டானா? அதுக்கு முந்தைய செங்கலாகவோ மண்ணாகவோ கல்லாகவோ அதான் இருந்தது. அது வேற வேற பொருளை கொண்டாந்து ஒரு பொருளா உண்டாக்க இயலுமே தவிர சும்மா ஒண்ணும் இல்ல, இந்தா பேனா, இந்தா பென்சிலு, இந்தா அப்படின்னு உண்டாக்க இயலுமானா இது மனுஷனுக்கு கொடுத்த சக்தி இல்லை. ஆனால் ஒரு நேரத்தில் அவனுக்கு சக்தி இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட காட்டிப்படுறான். இப்படிங்கிறான், ஒரு செயின் எடுத்து தர்றான். நல்லா பாத்தீங்க ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணுவீங்க? ஆஹா இவன்ட்ட என்னமோ இருக்குது, இது நியாயம். ஒரு எடுத்து காட்டுறான்ல, அப்ப நியாயம். நீங்க என்ன பண்ணனே, இது இவன் உண்டாக்கி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருந்து அதை எடுத்து தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு செக்அப் பண்ணி பார்த்தோமா இல்லையா? நம்ம செக்அப் பண்ணி பார்க்கல, பிபிசி கார ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டான். பிபிசி டிவி இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, இந்த சாய்பாபா இருக்காருல்ல புட்டபர்த்தியில, அந்த ஆள் என்ன பண்றார், நான் தான் கடவுள்னு இருக்கார். நான் கடவுள் அவதாரம், நான் கிருஷ்ணனும் நானே, ராமரும் நானே, அல்லாவும் நானே, இயேசுவும் நானேங்கிற எல்லாம் நான் தாங்கிறான். அந்த சிரடி சாய்பாபா இருக்காரு, ஒரு புட்டபர்த்திய சிரடி சாய்பாபா தாடி தொலைப்ப கட்டிருப்பாரு, அவரு நானேங்கிறான். ஒரு நிகழ்ச்சியில நரசிம்மரா பாருங்க, இவனுலாம் இந்த எதனால இவனு உண்டாவறாங்கன்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயல்களும் போய் மூளை கட்டவனா இருக்கிறான். பிரதமருக்கு மூளை இல்ல, முதலமைச்சருக்கு மூளை இல்ல, அதிகாரிகளுக்கு மூளை இல்ல, பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறான், மர கலண்டு போனவங்களா இருக்கிறாங்க. அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு இருக்குமா? ஏன்டா என்னென்னத்தையும் தோண்டி புலனாய்வுலாம் எடுக்கிறீங்களே, இது ஒரு மனுஷன் தானே உங்களுக்கு வழங்க முடியல. அவங்கிட்ட போய் எல்லா பேரும் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப நரசிம்மராவ் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இவர் மடத்துல போய் கலந்து கொள்றாரு. நரசிம்மராவ் பிரதமருக்கு செயினத்தை கொடுக்குறான். இப்படி ஆட்டுவான், ஒரு செயின் வந்துடும். இப்படி ஆட்டி என்ன செய்வான்னு கேட்டா தங்க செயின் அப்படி எடுத்து நரசிம்மராவ் கழுத்துல போடுறான். இது பிரதமருக்கு செஞ்சதுனால பல கோணங்கள்ல எடுத்துட்டாங்க, கேமராவுல பல கோணங்கள் எடுத்துட்டாங்க. எடுத்தவன என்ன பண்றான்னு கேட்டா, பிபிசிக்காரன் ஒரு 20-25 ஆங்கிள் உள்ள அந்த கேமராவை எடுத்து தொகுத்து ஸ்லோவா அதை ரிவைண்ட் பண்ணி பாக்குறான். எப்படிடா இது வெறும் கையில இப்படி செயின் வரும், செயின் ஒரு உண்டாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறான்னு கேட்டா, உதவியாளர் நரசிம்மராவ் வர்றாரு, சாய்பாபா நிக்கிறாரு. அவருடைய உதவியாளர் இருக்காருல, சாய்பாபா உதவியாளர், அவர் ஒரு பரிசு பொருள் இப்படி கொண்டு வர்றாரு. ஒரு பரிசு பொருள், ஒரு நினைவு பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வர்றாரு. அதை சாய்பாபா வாங்குறாரு. வாங்கும் போது அது கீழே அந்த செயினோட சேர்த்து கொடுக்கிறாரு. அவர் கீழே அந்த செயின் இருக்கு, அந்த பரிசு பொருள் கீழே செயின் இருக்குது. அந்த உதவியாளரை நீட்டும் போது அந்த செயின் அப்படியே பொருளை வாங்குற மாதிரி என்ன செய்யறாரு, அப்படி எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, நரசிம்மராவ் வந்தவுடனே அதை கையில கொடுத்துட்டு இப்படிங்கிற செயின் வருது. செயின் அங்க அவங்க உதவியாளர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அந்த பொருளை கீழே இப்படி மறைச்சு இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை அந்த வீடியோ கேசட் நான் வச்சிருக்கிறாரு. நீங்க பிபிசில யூடியூப்ல போய் பார்க்கலாம். அந்த கேசட் நீங்க பாத்தீங்கன்னா இவன் நல்லா அந்த செயினை எடுக்கிறது எல்லாம் ஸ்லோவா போடுறான். பல கோணத்துல பார்க்கும், மெதுவா ஓட விடுறானா அப்படி வருது. திருப்பி திருப்பி அதை காட்டுறான், பாருங்க எப்படி எடுக்கிறான் பாருங்க சொல்லி அது கமாண்ட்லாம் கொடுத்து இவ்வளவு அம்பலப்படுத்தி அயோக்கியத்தனம் பண்ணி ஒரு பிரதமரை ஏமாத்துறான். ஒருத்தன் என்ன செய்யறான், பிரதமரை ஏமாத்துறான். அப்ப என்ன செயினை எடுத்தது நெச மாதிரி தெரியும். நீங்க நினைக்கணும் இது அறிவியல் ஐன்ஸ்டீன் தத்துவ பிரகாரம் உலகத்தினுடைய அத்தனை அறிவாளிகளுடைய முடிவு பிரகாரம் ஒரு பொருளை உண்டாக்க இயலாது. நல்லா விளைக்கணும். ஒரு பொருளை உண்டாக்குனதா எவன் சொன்னாலும் பொய் தான். உண்டாக்குறதா சொன்னால் ஏதோ ஒரு வகையில் மறைத்து வைத்துக் கொண்டு அவன் செய்கிறான். இவன் ஒரு தடவை மாட்டல. இவன் இந்த சாய்பாபாங்கிறவன் இப்ப மாட்டின மாதிரி இதுக்கு முன்னாடி நரசையாண்டு ஒருத்தர் நினைஞ்சாரு, ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நிகழ்ச்சியில இந்த வாட்சி எடுத்து கொடுக்கிறார். யாரு, சாய்பாபா. இப்படி வாட்சி எல்லாத்துக்கும் என்ன செய்யற, வாட்சி எடுத்து கையில கட்டி கொடுவாரு. சாதாரண ஏழைகளுக்கு அந்த வாட்சி கிடைக்காதுங்க, பெரிய பணக்காரனுக்கு செய்வாரு, அந்த வாட்சியை கட்டி கொடுப்பாரு. வாட்சி எடுத்து கொடுத்தவன என்ன ஆச்சுன்னா இவர் என்ன பண்றாருன்னா, நீ அதிசயமாக ஒரு வாட்சி கொடுக்குற, அதிசயமா நீ வாட்சி கொடுத்தன்னு சொன்னா அதுல ஒரு கம்பெனியில தயாரிக்கப்பட்டதா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அதுல ஹெச்எம்டின்னு போட்டிருக்கு. ஹெச்எம்டிங்கிறது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்சி கம்பெனி, ஹெச்எம்டி வாட்சி. அப்ப இவன் கொடுத்த வாட்சிலாம் என்னன்னு பார்த்தா ஹெச்எம்டி போட்டிருக்கு, ஹெச்எம்டி கம்பெனியில. இந்த ஆள் என்ன பண்றார், நரசையாங்கிறவர் போய் அந்த ஹெச்எம்டிக்குள்ள ஆட்களை வச்சு அது என்னென்னக்கெல்லாம் விற்கப்பட்டுச்சுன்னு பார்த்து சாய்பாபா ஆசிரமத்துக்கு 100 வாட்சி வாங்கியிருக்கிறான். அந்த பில்லே எடுத்துட்டான். அவன் என்ன அந்த பில்லே கலெக்ட் பண்ணி பேப்பர்ல பிளாஸ் பண்ணி பாருங்க பில்லு. சாய்பாபா ஆசிரமத்துக்கு 100 வாட்சி எதுக்கு வாங்கினா, இந்த 100 வாட்சி வாங்கின இந்த ஆதாரம் தான் இருக்குது, கம்பெனியில போட்ட பில்ல கொண்டா காட்டிவிட்டான். இப்ப என்ன ஆச்சு, இதை என் முன்னாடி நிரூபிக்க தயாரா அப்படின்னு அவர் சவால் விட்டாரா,
வாயை மூடி நான் பதில் பேச மாட்டானோ. இந்த ஆன்மீகவாதி அம்பட்டு பேர் என்ன செய்வான்னு கேட்டா வசமா மாட்டிக்கிட்ட மௌனம் மறந்துடுவானுவோ. ஒரு பதிலும் வராது, மடத்துல இருந்து எந்த பதிலையும் காணா. அப்ப அக்குவேர் ஆணிவார் நிரூபிச்சான்ல, இந்த நிரூபிச்ச பிறகுதான் நம்ம பிரதமர் ஏமாந்தான். அதாவது முதல்ல நிரூபிச்சுதான் ஃபர்ஸ்ட் மாட்டினது அந்த வாட்சில தான் மாட்டான். அவன் என்ன கேட்டான்னு கேட்டா, ஏண்டா வாட்சி எடுத்து கொடுத்தீல கொடுப்பா, இல்லாத ஒன்றை உருவாக்குறதா இருந்தா என்ன பண்ணனு, இப்ப குவாட்ஸ் அப்ப சாவி கொடுக்கிற வாட்சி தான், அது இந்த கீ கொடுக்கிற வாட்சி தான். இவன் என்ன பண்ணிருக்கானே, இந்த குவாட்ஸ் வாட்சி கண்டுபிடிக்கணுமா இல்லையா, எந்த மேடின் சொர்க்கம் மேடின் பரலோகம் ஏதாவது போட்டு கொடு. அது ஏன் மேடின் வந்து பெங்களூர் ஏன் வருது, மேடின் பெங்களூருக்கு உள்ள தயாரிப்பு ஏண்டா போட்டு HMT கொடுக்குறீங்க. நீ சொந்தமா மந்திரத்தில் எடுத்து கொடுப்பதாக இருந்தால் உலகத்தில் இல்லாத ஒன்றில் நீ கொடுக்கணும். அப்ப ஒரு கடையில உள்ளதை வாங்கி கொண்டா வச்சு என்ன விஷயம் கேட்டா, அது அந்த மறைச்சு அந்த டெக்னிக்கா எடுத்து கொடுத்து போடுவாங்களே தவிர இதை நம்ம விளங்கிக்கணும். என்ன விளங்கிறேன்னு, எந்த பொருளை யாரு உண்டாக்குனதா சொன்னாலும் அது பொய், உண்டாக்கவே அறிவு தான். எதை உண்டாக்க முடியாது அடிச்சு நீங்க நம்பணும். உங்க கண்ணு முன்னாடி எடுத்து காட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் நம்பணும். பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு முடியாவிட்டாலும் என்ன பண்ணணும், எங்களுக்கு தங்க செயின் எல்லாம் வேணாம், ஒரு பூசணிக்காய் கொடு. பூசணிக்காய் கைக்குள்ள ஒழிக்க முடியாதுல, தங்க செயின் இதுக்குள்ள போட்டு ஒழிச்சுக்கிடுவேன். அப்ப பூசணிக்காய் ஒழிக்க இயலுமா? நீங்க என்ன கேட்கணும், அவ்வளவு பெருமதியான தங்கம்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, நீ மந்திரத்தை கையை சுத்தி பூசணிக்காய் கொடு, முடியுமா? இத ஒரு சவாலாக வச்சா ஏத்துக்கிறவான் அவன். அப்ப ஏத்துக்கிற முடியலன்னா பிராடு தானே. ஏண்டா பூசணிக்காய் எடுத்து காட்டுன்னு அரசையா கேட்டாரா இல்லையா? அவர் கேட்டு எவ்வளவு காலம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பூசணிக்காய் எடுத்து கொடுத்தேன்னு. அப்ப என்ன செய்யற, கைக்குள் எது அடங்குமோ அதை ரெடி பண்ணி வைத்துக் கொண்டு உதவியாளர் மூலமா வரும், அல்லது வந்து அவனே கைக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான். அது மாதிரி என்ன செய்யறான், இது ஒண்ணாச்சு. இப்போ ஒருத்தர் நரேந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த சாய்பாபாவுடைய அம்பூட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரு பொது நிகழ்ச்சியை போட்டு இவன் என்னென்ன செய்யறான்னு அப்ப நான் செய்யறேன் வாங்கன்றாரு. அந்த அதெல்லாம் வீடியோ கேசட் இருக்கிறது. அந்த என்ன செய்யறாரு, விபூதி இருக்குல்ல, விபூதி எடுக்கிறது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த சாய்பாபாவோட நிகழ்ச்சி டிவியில போட்டாங்கன்னு சொன்னா விபூதி, அதாவது ஒரு ஆன்மீக சாமியார் வந்து முதலமைச்சர் வாங்குற மாதிரி மனு வாங்குவானா? மனு வாங்க மாட்டான். இவன் என்ன செய்வான்னு கேட்டா, உங்க கோரிக்கை எல்லாம் எழுதி பேப்பரா கொடுங்கம்மா. முன்னாடி எப்படி உட்கார்ந்துருப்பானுல, போய்கிட்டு என்ன செய்யறது, பேப்பர் ஒண்ணு வாங்கி வாங்கி அடிக்கிட்டு போவான். வாங்க ஒருத்தர வாங்கி என்ன செய்யறது, அடுக்கிறது. எதுக்கு இந்த பேப்பர்னு கேட்டா, இந்த கை பூரா விபூதி என்கிற விபூதி இருக்குல்ல, அந்த விபூதி என்ன செய்வான்னு கேட்டா, இந்த சோறு வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சில விபூதியை கலந்து அதை உருட்டி காய போட்டோம்னு சொன்னா உருண்டை உருண்டை ஆயிரும், பொடி அமுக்குடா பொடி ஆயிரும். உருண்டை உருண்டையா பட்டாணிக்கல்ல மாதிரி உருண்டை உருண்டையா உருட்டி என்ன செய்யறான், இதுக்குள்ள நிறைய வச்சுக்கிறான். இந்த கைக்குள்ள என்ன செய்யறான், 25-30 வச்சுக்கிடுவான். அதை மறைக்கிறது பேப்பர், அதை மறைக்கிறது ஒரு பேப்பரா முதல்ல 10 பேப்பரோட தான் வருவான். வரும்போது 10 பேப்பரை கையில வச்சிருப்பான். ஒவ்வொருத்தரையா மனு மாதிரி வாங்குவான். இந்த கை இங்க போறது எதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க, இந்த பேப்பரை வைக்கிறதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, அந்த விபூதி எப்படி போகும்போது ஒரு விபூதி எடுத்துக்குவான். அதை எடுத்து காட்டுறான் பிபிசில, ஸ்லோவா காட்டி இந்த கை போறது அப்படியே எடுக்கிறது. அந்த விபூதி எடுத்து என்ன செய்வான்னு கேட்டா, இந்த இடத்துல போய் அமைக்கிறது, இந்த இடத்துல உருண்டையா வச்சுக்கிறது. பட்டாணிக்கல்ல மாதிரி உருண்டை, கொஞ்சம் பெரிய உருண்டையா இருக்கு, தெரியாது. அதை என்ன செய்யற, அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டும் போது அந்த வேலைகள்லாம் மூவ்மெண்ட் பெரிய அசைவெல்லாம் தெரியாம போயிடும். அதுக்காக என்ன எப்படி ஆட்டிக்கிட்டு அது தூளாக்கிடுவான். அப்படி கையை நீட்டினா அப்படி ஒட்டிட்டே இருப்பான். 5 பேருக்கு தான் கொடுக்க இயலும். ஒரு பட்டாணிக்கல்ல விபூதி நிறைய பேர் கொடுக்க இயலுமா? 5 பேருக்கு கொடுத்து என்ன செய்வான், மறுபடியும் பேப்பர் வாங்குவான். பேப்பர் வாங்கி சொல்லிட்டு அடுத்த உருண்டை. அந்த அதை அடுத்து அழகா வந்து எப்படி காட்டுறான்னு கேட்டா, இவங்க எப்படி எல்லாம் பிராடு பண்றான். பெரிய மந்திரவாதி அவர் தானே, பெரிய மந்திரவாதின்னு பேர் எடுத்த சாய்பாபாவே இதெல்லாம் எப்படி பண்றாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், வீடியோ காட்சியில் அம்பலப்படுத்துறாங்க. பிபிசியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு தகவல்கள் வந்து வெளியே வருது, வீடியோ விஷுவல் காட்சியோட வருகிறது. அப்ப நீங்க என்ன விளைவிக்கிறன்னு, ஒரு விபூதியவோ ஒரு லிங்கத்தையோ ஒரு மண்ணாங்கட்டியவோ ஒரு மனிதன் எடுக்க இயலாது, உண்டாக்க இயலாது. நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தான் எடுக்க இயலுமே தவிர, ஒன்றை இன்னொன்றாக மாற்றிதான் எடுக்க இயலுமே தவிர, இல்லாத ஒன்னை எடுக்கிறேன் எவன் சொன்னாலும் அவன் பொய்யன். நான் கேட்கிறேன், நம்ம பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யாரு, அவரும் பொம்பளை மேட்டெல்லாம் மாட்டினார். இந்த பொம்பளை மேட்டரை தவிர என்ன செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுக்கிறாருங்க. முட்டு வாங்கி பேசாம நல்லா ஏமாத்து கொள்ளையடி பிராடு பண்ணு பித்தலாட்டம் பண்ணு 420 பொடிச்சு உள்ள போடுவீங்க, அம்பிட்டு போறீங்க எல்லாம் 420 செக்ஷன்ல பிடிச்சி உள்ள போட வேண்டிய சீட்டிங் பார்ட்டி எல்லாம் என்ன செய்யறான், ஆன்மீகவாதி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவங்களை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனா சட்டத்தை காப்பாற்றுற பிரதமரை காலில் விழுந்து கிடந்தா எந்த போலீஸ் போய் அவன் மேல கை வைக்க முடியும்? எவன் கை வைக்க மாட்டான். அந்த சாமியார்கள் பூரா, சாமியார்கள் காலில் இவங்க ஆதிக்க சக்திகள் பூரா உளுந்து கிடக்கிறது. அதனால அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்ல.
இந்த பிரேமானந்தாங்கிறவன் வெளிநாட்டுல இருந்து இலங்கையில இருந்து வந்து நம்ம நாட்டுக்குள்ள